ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? போன வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. சப்ஸ்கிரைப் பண்ண 4 பேருக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் வந்து மசாலா பூரி செய்யலான்னு. எதுக்காக நான் மசாலா பூரி செய்யலான்னு யோசிச்சேன்னா, இந்த வாட்டி ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். யூஸ்வலாக நம்மளுக்கு மசாலா பூரி வந்து தள்ளு வண்டியில் பானிபூரி மசாலா பூரி எல்லாம் ஒரே வண்டியில் விற்பாங்க. மசாலா பூரின்றது பட்டாணி மசாலாவை ஒரு பிளேட்டில் போட்டு மேலே பூரியை கொஞ்சம் நசுக்கி போட்டு வெங்காயம் தூவி அப்புறம் அந்த ஓமப்பொடியெல்லாம் தூவி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். காரமாக சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி நான் போயிருக்கும்போது அந்த பழைய ஞாபகத்தில் மசாலா பூரி சாப்பிட்லான்னு போனேன். அவர்கிட்ட வந்து மசாலா பூரின்னா ஒரு கப் எடுத்து அந்த கப்பில் கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒரு கை ஃபுல்லாக கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு ஒரே ஒரு கரட்டி மட்டும் அந்த பட்டாணி மசாலா மாதிரி ஏதோ இருந்தது. அது ஆக்சுவலாக பட்டாணி மசாலா மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி ரெட் கலரில் இருந்தது. அதை ஊற்றிட்டு மேலே ஏதோ தூவி கொடுத்தாரு. அது மசாலா பூரி மாதிரி பார்க்கறதுக்கும் இல்லை, டேஸ்ட்டும் இல்லை. நான் சொல்கிறேன் இது மசாலா பூரியே கிடையாது அப்படின்றேன். இது தாமா மசாலா பூரின்னு சாதிக்கிறார் அவருக்குன்னா நம்ம மசாலா பூரி எப்படி செய்யறது நான் சொல்லியா தர முடியும்? வேற வழி இல்லாமல் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயும் மசாலா பூரியே நான் போய் ட்ரை பண்ணல. நான் வந்து இங்கே அடிக்கடி மசாலா பூரி செய்வேன். இப்போ வந்து இங்கே இந்த ஊரில் வந்து தெருவோரத்தில் எந்த கடையுமே கிடையாது. நீங்கள் வந்து கடைங்க எல்லாமே ஒரு தனியாக ஒரு இடத்துல இருக்கும். வீடுங்க ரெசிடென்ஷியல் ஏரியா எல்லாமே தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் கடைக்குன்னு போனோன்னா ட்ராவல் பண்ணி தான் போகணும். அப்படியே போனாலும் ஹோட்டல்ஸில் வந்து மசாலா பூரி எல்லாம் கிடையாது. மேபி எங்கேயாச்சும் இருக்கலாம். நான் இருக்கிற ஏரியாவில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம ஊர் மாதிரி நினைச்சா கிளம்பி போயிட்டு தெருவோரமாக மசாலா பூரி சாப்பிட்டுட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு வர்ற அந்த லக்ஸுரி வந்து எங்களுக்கு இங்கே கிடையாது. ஆனாலும் இப்போல்லாம் சுச்சுவேஷன் மாறிடுச்சு. நம்ம ஆளுங்க யாரும் அந்த பழைய மசாலா பூரி விற்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ மசாலா பூரி வீட்லேயே நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? மசாலா பூரிக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மெயினாக தேவை உருளைக்கிழங்கும் பட்டாணியும். பட்டாணியை வந்து நான் காஞ்ச பட்டாணி விற்கும் இல்லைங்களா கடையில், அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அது வந்து முளையே கட்டிடுச்சுங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சேன். எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அது முளை வந்துடும் இல்லைங்களா? ஆனால் முளை வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ப்ரோட்டீன் அதிகம் அதில். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ எவ்வளோ எடுத்தேன்னா இந்த கிளாஸ் அளவில் 3/4 அளவு காஞ்ச பட்டாணியை ஊற வச்சேன். அது வந்து இவ்வளோ ஊறினதுக்கப்புறம் இவ்வளோ வந்திருக்கு. இதில் நாம் 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி போடுறோம். ஸோ 2ஆக கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்க வந்து நாம் 2ஆக கட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு குக்கர் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஒரே இதில் இருக்கு. அதில் தோராயமாக ஊற்றிக்கோங்க. இத்தனை உருளைக்கிழங்கு தான் போடணும், இவ்வளோ பட்டாணி தான் போடணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஒரு தோராயமாக இவ்வளோ பட்டாணிக்கு 2 உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் எல்லாத்தையுமே பண்ணுறேன். ஸோ இதை வந்து தண்ணி ஊற்றியாச்சு. உப்பெல்லாம் எதுவும் போடல. உப்பு போடாமல் நான் 2 விசிலுக்கு வேக வைக்கலாம். ஸோ ஆல்ரெடி தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். உள்ள இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வரணும். ஸோ இந்த பட்டாணி உருளைக்கிழங்குக்கு நாம் வந்து வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கி அந்த பேஸ்ட்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய ஆப்பிளை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம், ஆல்மோஸ்ட் அதே சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 6 பச்சை மிளகா, 8 பல்லு பூண்டு, 1.5 இஞ்சி. இஞ்சி இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரஃப்பாக சாப் பண்ணி போகிறோம். அதை எண்ணெயில் வதக்க போகிறோம். வெங்காயம் சும்மா அப்படி நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இஞ்சி பூண்டு சமமாக இருக்குது. பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா, உங்களுக்கு வேணும்னா 8 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த சாப்பிங் போர்டில் இருக்கிற எல்லாத்தையும் நாம் எண்ணெய் ஊற்றி வதக்க போகிறோம். வதக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். 2 விசில் வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம்.
இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயத்தை தனியாக வதக்குனேன். ஏன்னா கூடவே தக்காளி போட்டோம்னா இது ஒழுங்காக வதங்காதுன்றதுனால இதை ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிட்டு ஒருக்கப்புறமா தக்காளி வதக்கி வச்சிருக்கேன். அதே பேனில் எண்ணெய் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் அப்படியே வதக்கி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இதை நாம நல்லா அரைச்சிட போறோம். நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு இதுலயே போட்டு அரைச்சிக்கலாம் மொத்தமா. இந்த பட்டாணி உருளைக்கிழங்க ஓரளவுக்கு நசுக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நசுங்கினாலே போதும். நீங்க நசுக்காம கூட அப்படியே பேன்ல ஆட் பண்ணி கொதிக்கும் போது கூட நசுக்கி விட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இது மெட்டல்ன்றதுனால என்னோட நான்ஸ்டிக் பேன்ல இதை போட்டு தேய்ச்சா அந்த பேன் போயிடும்ன்றதுனால நான் முன்னாடியே நசுக்கிக்கிறேன். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. சூடாயிடுச்சு. கொஞ்சமா சும்மா சாயங்காலத்துக்கு சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகா பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் ஆட் பண்ணுறோம். இதுக்கு கருவேப்பிலலாம் எதுவும் போடாதீங்க. ஏன்னா கருவேப்பிலை போட்டிங்கன்னா சாப்பிடும்போது வாயில் கருவேப்பிலலாம் பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது உங்களுக்கு. டைரெக்டாக ஆட் பண்ணுங்க. நல்லா ஹீட் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நம்ம யூஸ்வலா மிளகாத்தூள் போட்டா தனியாத்தூள் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட்ல இந்த பச்சை மிளகாக்கும் நீங்க கொஞ்சம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த குழம்புக்கு கொஞ்சோண்டு அந்த கன்சிஸ்டன்சி வரும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியா இருக்கும். கொஞ்சமா தனியாத்தூள் ஆட் பண்றேன். கூடவே கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்றேன், வாசனையா இருக்கும்னு சொல்லிட்டு. கொஞ்சமா ஆட் பண்ணுங்க, ரொம்ப ஆட் பண்ணீங்கன்னா கசக்கும். 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. நல்லா வதக்குங்க. ஃப்ளேமை லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லா உப்பு போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் ஆல்ரெடி நம்ம எண்ணெயில வதக்கி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இந்த தனியாத்தூள் போட்டதுனால பச்சை வாசனை போறதுக்காக கொஞ்சம் வதக்கியாச்சு. இந்த டைம்ல இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதுல ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதே பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளீனா இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இத தண்ணி எவ்வளவு வேணா ஆட் பண்ணலாம், உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க, நல்ல தண்ணியா தான் இருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வேணும், திக்கா இருக்கக்கூடாது, நல்ல தண்ணியா இருக்கணும். இப்போ வந்து நல்லா ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணின்னு இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி எவாப்ரேட் ஆகும். நீங்கள் கொதிக்க கொதிக்க கொஞ்சம் தண்ணி ஆவியாக போயிடும். ஆனாலும் நல்லா தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ தண்ணி ஊற்றி இருக்கோம். நாம உப்பு எவ்வளோ கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இதில் பாதி ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம ருசி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ மசாலா ஸ்டவ் மேலே ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான வெங்காயமும் கொத்தமல்லியும் அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ கொத்தமல்லியும் வெங்காயத்தையும் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையானது என்னன்னா பூரியும் ஓம பொடியும்
இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மசாலா பூரி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடும். இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் வேணாம், தூக்கி போட்டுடலாம். இலையை மட்டும் கட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கொத்தமல்லியை நல்லா மடக்கிக்கோங்க. இதில் பாதியா இதை வெட்டுங்க. பாதியா வெட்டினீங்கன்னா இதை இப்படி வச்சுன்னு இப்போ பொடியா கட் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். பாருங்க, பொடியா கட் பண்ணுங்க. ஏதாச்சும் பெரிய பீசஸ் இருந்தா தூக்கி போட்டுருங்க. இத ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. மாதிரி பொடியா வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெங்காயத்தையும் பொடியா கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை கப்பில் போட்டுக்கோங்க. 4 பேருக்கு வந்து இவ்வளோ, இதில் பாதி வெங்காயம் இருந்தாலே போதும். பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, நல்ல சாஃப்டான நைலான் சேவ் பூரி ரெடியாக இருக்குது. இப்போது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா 10 நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கு பாருங்க, நல்ல தண்ணியாக தான் இருக்கு. இப்போவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி, கரெக்டான உப்பு காரம் இருக்கு. இதை நாம சர்வ் பண்ணலாம். இப்போ நல்ல தண்ணியாவே ஊத்துங்க, ரொம்ப திக்கா ஊத்த வேண்டாம். 4 பூரி, நிறைய பூரி போட்டிங்கன்னா ரொம்ப திக்காயிடும். அதனால கம்மியாகவே போட்டுக்கோங்க. சும்மா அப்படி நசுக்கி தூவிக்கோங்க. இதில் வெங்காயம் போடுங்க, நல்லா கொத்தமல்லி, சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம். ரொம்ப சூடா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுல என்ன கரெக்ஷன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரே ஒரு மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா பெர்ஃபெக்டா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்தா சொல்லுங்க, நல்லா இல்லைன்னாலும் சொல்லுங்க. என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.